ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். எனக்கன்பானவர்களே, கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் சற்று கவனிப்போமானால், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். எனக்கன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். எனக்கன்பானவர்களே, இந்த இடத்துல இரண்டு காரியத்தை நம்முடைய தாவீது சொல்லுகிறார். உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். இரண்டாவதாக சொல்லுகிற காரியம், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த இரண்டு காரியத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவனே, நீர் உம்முடைய தயவை அனுப்பி என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். அப்படி நிற்க பண்ணின உம்முடைய தயவினால் மட்டும்தான் நான் அசைக்கப்படுவதில்லை என்று இந்த இடத்துல தாவீது குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, அவர் இரண்டாவதாக சொன்ன காரியத்தை நாம இந்த இடத்துல மிகவும் கூர்மையாய் கவனிக்க வேண்டும். காரணம், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். எனக்கன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதற்கு காரணம், அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய நியமங்கள் படியும் அவருடைய வார்த்தையின்படியும் நடக்காமல் அவருக்கு விரோதமாய் நடக்கிற சத்ருவின் வாசல் வழியாய் நடக்கிறவர்களாகவும், தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய சுயமாய் தன்னுடைய தாளந்துல தன்னுடைய உயர்வை எண்ணிக்கொண்டு தன்னுடைய மேன்மையை வைத்துக் கொண்டு தன்னுடைய கையின் பிரயாசத்தை வைத்துக் கொண்டு தான் செய்கிற ஒரு தொழிலை வைத்துக் கொண்டு அவைகளில் மேன்மை பாராட்டி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மறந்து அவன் வழிகளில் நடக்கும் போது, அப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியத்தை செய்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில தேவன் முகத்தை பிரகாசிக்க பண்ண மாட்டார் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். எனக்கன்பானவர்களே, ஆம், இந்த நேரத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில வேதனையும் சோதனையும் கலக்கமும் நித்தம் பாடுகளும், நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கடும் பிரச்சனையை போல அன்றாட வாழ்க்கையில் நிம்மதி அற்றவர்களாய், குடும்பத்துல தொழில் வேலை போகிற வருகிற எல்லா இடங்களிலும் சத்ருவின் கை ஓங்கி இருக்கும். அப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அவருக்கு விரோதமாய் செய்து வருகிற காரியங்களை விட்டுவிட்டு அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய இருதயத்திற்கு, அவருடைய உள்ளந்தரியங்களுக்கு ஏற்றவைகளை செய்து கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்ட அசைக்கப்படாதபடிக்கு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்திட தேவ பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்வோம். இன்றைக்கும் மீண்டுமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவின் நாமம் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய காயங்களால் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.